வணக்கம் நண்பர்களே. இப்போ வந்து நம்ம ஐசிஐசிஐ லம்பார்டினுடைய ஐஎல் டேக் கேர் அந்த பாலிசி இல்லைங்களா, இதை வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ புதுசாக இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டு மாறி இருக்குது கொஞ்சோண்டு. ஐஎல் டேக் கேர் ஆப்பில் போனீங்கன்னாக்கா உங்களுடைய இது வந்து பாருங்கள், இங்கே பாலிசி டீட்டெயில்ஸு, மெம்பர் டீட்டெயிலு, கார்டு எடுத்துக்கலாம், பாலிசியினுடைய டீட்டெயில்ஸ் மொத்தம் தெரிஞ்சுக்கலாம் அதில். அதே மாதிரி இங்கே போனீங்கன்னா பாலிசியினுடைய என்ன பாலிசி டீட்டெயில்ஸு, கிளைம் ஃபார்முடைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து போனீங்கன்னாக்கா நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் பற்றி தெரிஞ்சுக்கலாம், பை பாலிசி இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போது இங்கே இந்த பாருங்கள், இது இங்கே இருக்குங்களா, அது போனீங்கன்னாக்கா இந்த வருங்க, இதில் போனீங்கன்னாக்கா இதில் வந்து இங்கே இது வந்து ஆட் ஐஎல் டேக் கேர் பார்ட்னர், அந்த பார்ட்னரை பற்றிய டீட்டெயில்ஸு. ஐஎல் டேக் கேரில் நம்மளுடைய ஒய்ஃபு, அது மாதிரி நம்மளுடைய பசங்களுடைய இது போட்டுருக்குது இப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன். இதில் அது மாதிரி இருக்கும் வச்சுங்களா. இப்போ வந்து அந்த பாலிசியை பற்றி சொல்ல தெரிஞ்சுங்க. இப்போ இந்த ஆப்பை போடுறதுக்கு முதல்ல வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உங்கள் பேர், உங்கள் பாலிசி நம்பரு, உங்களை மொபைல் நம்பர் போட்டிங்கன்னா லிங்க் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா அவங்க கேட்குற கேள்விகளை நீங்கள் அது பதில் சொன்னீங்கன்னா கரெக்டாக வந்துடும். வந்து இந்த பாலிசியை வந்து இந்த பாலிசி கிளிக் பண்ணிங்க வச்சிங்களேன், இந்த இடத்த பாலிசியோட டீட்டெயில் வந்துச்சு பாருங்கள். இந்த பாலிசியோட டீட்டெயில் எல்லாம் வந்துடும். எந்த இது ஃப்ளோட்டிங் ஆப்ரேஷன் இதை பற்றி மொத்தம் வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து இப்படி போனீங்கன்னாக்கா மெம்பர் டீட்டெயில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு வரும். இது பாருங்கள், என்னுடைய இது ஒய்ஃப் பேர் மொத்தம் வந்துடும். இதில் வந்துடும் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு வந்துடும். ஓகேங்களா. இது இல்லாமல் மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா கார்டு டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி வச்சிங்களேன். இதை கிளிக் பண்ணாக்கா கார்டு வந்துடும். கார்டில் பார்த்தீங்கன்னா என்னுடைய பேர் இருக்கும், இந்த என்னோடய பேர் எல்லாம் போட்டிருக்கும். இது அப்படி டிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள். அதே மாதிரி வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா கார்டு இல்லாமல் பாலிசி டீட்டெயில் கிளைம் ஸ்டேட்டஸ் ஒன்றா கிளைம் ஸ்டேட்டஸ் இதில் போயிட்டிங்கனாக்கா உங்களோட கிளைம் பற்றி யாருக்கு வேணுமோ அவங்க பேரில் போட்டு கிளைம் பார்த்திங்கன்னா கிளைம் ரைஸ் பண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் அதில். ஓகேங்களா. அதுக்கப்புறமா இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா ஹிஸ்ட்ரி பார்த்துக்கலாம், ட்ராக் ஒரு கிளைம் பார்த்துக்கலாம். கிளைம் ஃபார்ம் இருக்கும். இந்த கிளைம் ஃபார்மில் போனீங்கன்னாக்கா இது ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது இப்படி, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலைசேஷன் ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஃபார்மு, ஓபிடி அவுட் பேஷண்ட் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது எப்படின்னு இருக்கும். இதை ஃபில்அப் பண்ணி நீங்கள் அமுச்சிட்டு ஹார்ட் காப்பியை வந்து அவங்களுக்கு அனுப்பணும். அது எங்கே அனுப்பணும்னு அதையும் சொல்கிறேன். ஓகேங்களா. இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் இப்படி போனீங்கன்னாக்கா இப்படி வந்துடும். நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா சென்னை போட்டிங்கன்னா சென்னையில் இருக்கிற நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் டீட்டெயில்ஸ் மொத்தம் வந்துடுங்க. இது ஃபுல்லாக பார்த்துக்கலாம். இது பாருங்கள், எல்லா ஹாஸ்பிட்டல் டீட்டெயில்ஸும் வரும் இங்கே. இது பாருங்கள், ஃபுல்லாக வந்துடும். இங்கே போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். ஓகேங்களா. இதுக்கப்புறமா என்னென்னா உங்கள் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டீங்க இல்லையா, இதில் வந்து எது தேவைமோ அந்த சர்ச்சில் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் பேரை போட்டிங்கனாக்கா வந்துடும். இப்போ ஐ ஹாஸ்பிட்டல் போகிறோம் வச்சுங்களேன். ஐ ஹாஸ்பிட்டலில் யார் ஐ ஹாஸ்பிட்டல் இருக்காங்களோ அந்த ஐ ஹாஸ்பிட்டல் மொத்த பேர் வந்துடுங்க. அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் உங்களுக்கு நியரஸ்ட்டோ அதை கூட போட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஏரியா பக்கத்தினுடைய பின்கோட் நம்பர் போட்டிங்கன்னா அது போட்டால் வந்துடும். அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறீங்க பாருங்கள். டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு இந்த ஹாஸ்பிட்டலு வியூ பார்த்தீங்க இல்லையா, இது நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலு எங்கள் பிரான்ச் இருக்குது, சென்னை பிரான்ச் இதாங்க. இந்த சென்னையில் நமக்கு இருக்கிற பிரான்ச், இந்த பிரான்ச் ஒன்று, இது ஒரு பிரான்ச் ஒன்று. இங்கே எங்கன்னா ஒரு இடத்துக்கு நம்ம அதை அனுப்பணும். இங்கே தான் அனுப்பணும். நம்ம ஃபஸ்ட்டு இங்கே தான் அனுப்புவோம். அங்கே அனுப்பிச்சா போதும் நம்ம ஃபில்அப் பண்ண ஃபார்ம்ஸை. என்ன இது வசதியாக இருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் வந்து இந்த ஆப் மூலிமா உங்களுடைய பாலிசி எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது பாருங்கள், எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ஒரு வசதியாக இருக்கும் அது. ஓகேங்களா. அதுவும் இல்லாமல் இங்கே கிளிக் பண்ணிங்க வச்சுங்க. இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கனாக்கா அதை ஆட் பாலிசி வந்துடுது பாருங்கள். இங்கே ஆட் ஐஎல் டேக் கேர் பார்ட்னர்னு இருக்கும். இது முக்கியமான விஷயம். இது நல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுடைய பார்ட்னருடைய டீட்டெயில்ஸ் போடலாம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களை பார்ட்னர்
உங்கள் பார்ட்னர்னா இவங்களோட பேர், ரிலேஷன்ஷிப்பு, மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி அதில் போட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிடுவாங்க. அந்த மெசேஜ் வச்சு அவங்க ஐஎல் டேக்கர் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் இன்னொன்று இருக்குது, இதோ பாருங்கள் கீழே, ஆட் மெம்பர்ஸ் அவுட் ஆஃப் பாலிசி. அதை கிளிக் பண்ணால் என்ன ஆகும்னா, உங்களுடைய சன்னு பேர், உங்கள் சன்னு, டாக்டரு, அவங்க பேர், அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் என்ன, ஃபோன் நம்பர், அவங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணினா போதும், அவங்களுக்கு போயிடும். அதே மாதிரி இன்னொரு ஆள் அவங்க பேர் என்னவோ, பையன் பொண்ணு, அதே மாதிரி பொண்ணுக்கோ ஆனால் அவங்க ரிலேஷன்ஷிப்பு அதை பற்றி இதில் ஃபுல்லாக போட்டிங்கனாக்கா, இந்த இடத்துல ஃபில்லப் பண்ணிங்கனாக்கா ஓடிபி அவங்களுக்கு போகும். அவங்க ஒரு ஃபில்லப் பண்ணி வச்சுக்கலாங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நமக்கு உதவிக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இது. உங்களிடமிருந்து விடைபெறுவர் உங்கள் நண்பன் சுகுமார். வணக்கம்.